சாட்டர்டே ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் கேசரி. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கும் போது நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரெசிபி கேசரி. அந்த கேசரி கூட பைனாப்பிள் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பைனாப்பிள் கேசரி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு ஒரு பைனாப்பிளை வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் சீச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாக கேசரினாலே எல்லோரும் யோசிக்கிற ஒரு விஷயம், கேசரி சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஆறிடுச்சுன்னா கெட்டியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி செய்கிறதுக்கே நிறையா பேர் யோசிப்பீங்க. அந்த மாதிரி கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கேசரி செய்கிறதுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுலேயே எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கப் தான் மெஷர்மெண்ட்ஸ்க்கு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 3/4 கப் நான் நெய் எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் வர அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரீஃபண்ட் ஆயிலில் எந்த வித ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கிறனால நம்ம கேசரியோட ஆட் பண்ணும்போது நெய்யோட ஃப்ளேவர் தான் இருக்கும். இந்த மாதிரி நெய்யோட எண்ணெய் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது கேசரி 6 நாளும் சூடாக இருக்கும்போது இருக்கிற சாஃப்ட் தான் அப்படியே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கேசரி ரெடி பண்ணிடலாம். பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நெய்யிலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 50 கிராம் முந்திரி, 50 கிராம் திராட்சை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தது இந்த ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1/2 கப் நான் ரவை எடுக்க போகிறேன். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவையை வருங்க. நெய்யோடு சேர்ந்து நல்லா ரவை வந்து குருணையாக வரணும். அந்த அளவுக்கு கையெடுக்காமல் பொறுமையாக இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த ரவையெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறேன். இந்த கப்பில் 1/2 கப் ரவை எடுத்தோம், 1 கப் பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெய்யில் வதக்கும் போது இந்த பைனாப்பிளோட கசப்பு தன்மை கேசரியில் இல்லாமல் இருக்கும். அதனால் நெய்யில் இதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 5 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 1/2 கப் ரவை எடுத்திருக்கோம், அதனால் நான் 5 கப் இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க. கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இதுனா நல்லா கொதிக்கட்டும். அப்போ பைனாப்பிள் இதில் நல்லா வெந்துடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இதை கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், கையை எடுக்காமல் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கேசரி கெட்டியாகாமல் நமக்கு இருக்கும், கட்டி கட்டியாக விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை ஆட் பண்ணதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் நான் இது கூட 1.25 கப் சுகர் ஆட் பண்ண போகிறேன். பைனாப்பிள் ரொம்ப இனிப்பாக இருந்தால் 1 கப் போதும், கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சுகர் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.25 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சுகர்லாம் கரைஞ்சிருச்சு அப்படின்னா இது உங்களுக்கு இந்த மாதிரி கொலாய்டெல்லாம் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆட் பண்ணாலே நல்லா கலர் கிடைக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை போட்டதுமே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் கேசரி நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை இதில் ஆட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற நெய் எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ஊற்றிருக்க நெய்யெல்லாம் இதில் அப்படியே பிரிஞ்சு ஒரு சாஃப்டான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நெய்யோட எண்ணெய் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது இந்த கேசரி 6 நாளும் சூடாக இருக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதே சாஃப்டாக தான் ஆறும்போது இருக்கும். டேஸ்ட்டும் மாறாது, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பைனாப்பிளை நெய்யில் நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் பைனாப்பிளோட கசப்பு தன்மை இதில் தெரியாமல் இருக்கும். பைனாப்பிளோட ஃப்ளேவர் இந்த கேசரியில் நிறையா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.